தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மத்திய பட்ஜெட் இன்றைக்கி தாக்கல் பண்ண போகிறாங்க. நம்ம நேற்று பார்த்துருந்தோம் இல்லையா, நிர்மலா சீதாராமன் அவர்கள் 9வது முறையாக பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க. தொடர்ந்து ஹையஸ்ட்டாக பண்ணது வந்து மொரார்ஜி தேசாய் 10 டைம்ஸ். அது தொடர்ந்து இல்லை, ஆனால் 10 டைம்ஸ் டோட்டலாக பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப. சிதம்பரம், ஸோ அவங்களெல்லாம் பிரேக் த்ரூ பண்ணி இப்போ அவங்க 10வது முறையாக பண்ணிட்டாங்கன்னா அது ஃப்யூச்சரில் தகர்த்துருவாங்க அந்த அவங்களுடைய சாதனையை. சரிங்களா? ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து தொழில்துறையினருக்கு ஏதாச்சும் புதிய சலுகைகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி நேற்றுக்கு பட்ஜெட் வந்திருக்கோம். நம்ம அதை நாளைக்கு நியூஸ் பேப்பரில் இன் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இது கம்பேர்ட் டு லாஸ்ட் பட்ஜெட் கம்பேர் பண்ணியிருக்காங்க. என்னென்னா லாஸ்ட் பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா 12 lakhs வரைக்கும் நம்ம இன்கம் டேக்ஸ் ஸ்கிப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த உச்சவரம்பு வந்து நியமிச்சிருந்தாங்க. ஸோ இப்போது அமெரிக்கா வந்து 50% டேரிஃப் போடுறாங்கல்ல, அதனால் நிறைய டெக்ஸ்டைல்ஸு இண்டஸ்ட்ரீஸ் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்காக அது ஏதாச்சும் சலுகைகள் இருக்குமா, ஏதாச்சும் இன்டீரியர் டேக்ஸஸ் ஏதாச்சும் கட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸ் இருக்குது. ஓகே, சரி. நேற்று பார்த்துருந்தோம். ஸோ மகாராஷ்டிரத்தோட துணை முதல்வரான சுனேத்ரா பவார், அஜித் பவார் இறந்துட்டார் இல்லையா. ஸோ அவங்களுடைய மனைவி இவங்க நேற்று டெப்டி சிஎம்மாக மகாராஷ்டிராவுக்கு பொறுப்பேற்றிருக்காங்க. அது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய டெப்டி சிஎம் யாருன்னு சப்போஸ் கேட்டால் அவங்களுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஓகே, வேறு இருந்துச்சு முக்கியமாக பார்த்திங்கன்னா நேற்று அவ்வளோவா நியூஸ் இல்லை பட்ஜெட்டுன்றதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில். இன்றைக்கி ஆர்டிக்கலும் இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து தைப்பூசம்ன்றதுனால வள்ளலார் பற்றி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ வள்ளலார் பற்றி நமக்கு சிலபஸ்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் இன் டீட்டெயில்டாக வள்ளலார் பற்றி படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த வடலூரில் அந்த ஒரு ஞான சபை எப்போ உருவாச்சு, எப்போ உருவாக்குனார், அவருடைய பர்த்டேட்ஸ், அவர் எழுதிய நூல்கள், ஓகே, அவர் எப்போ இறந்தார், தைப்பூசம் ஏன் அவர் ஜோதி, அந்த ஜோதி வடிவிலான பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே. இன்றைக்கி காட்டன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உச்சநீதிமன்றம்க்கு லேடிஸ் வந்து தேங்க்யூ யுவர் ஆனர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் சொல்கிற மாதிரி. ஏன்னா நேற்று வந்து ஃப்ரீ நாப்கின்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உத்தரவை பிறப்பிச்சு சொல்லுவாங்க உச்சநீதிமன்றம். ஓகே, அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அது பார்த்திங்கன்னா இங்கே புகையிலை பொருட்கள் மீது இன்று முதல் கூடுதல் கலால் வரி, பால் மசாலா பொருட்களுக்கு புதிய செஸ் வரி. ஸோ இது வந்து நம்ம குளிர்கால கூட்டத்தொடரில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஜிஎஸ்டி ரிடக்ஷன் பற்றி பேசியிருப்பாங்க. அப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சில இதுக்கெலாம் 5%, 18% மாற்றிருப்பாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து செஸ் வரி வந்து உயர்த்தணும்னு சொல்லிட்டு அது வந்து February 1, 2026 அமலாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது இன்னிலேருந்து அமலாக போகுது. அதாவது ஒரு ரிவிஷனையும் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஓகே, ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெருசாக எஃபெக்ட் ஆகாது. சப்போஸ் எஃபெக்ட் ஆச்சுன்னா என்ன ப்ராடக்ட்ஸ் வேணும்னா கேட்கலாம், மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி. ஓகே, வேறு இம்பார்ட்டண்ட்டாக என்ன இருந்துச்சுன்னா, இஸ்ரேல் சவுதி அரேபியாவுக்கு ரூபாய் 1.43 லட்சம் கோடி ஆயுத விற்பனை. ஸோ ஆல்ரெடி ஈரான் vs இஸ்ரேல் ஒரு வார் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ இப்போ அமெரிக்காவும் வந்து ஈரான் கூட சுமூகமான பேச்சு இல்லை அவங்கக்கிட்டேயும். ஸோ இப்போது இஸ்ரேலுக்கு அமெரிக்கா வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஆல்ரெடி. இப்போது என்ன பண்ண போகிறாங்கன்னா 1.43 lakhs கோடி செலவில் வந்து அவங்களுக்கு ஆயுதங்களை தயாரித்து கொடுக்க போகிறாங்க இஸ்ரேலுக்கு. ஸோ இந்த நேரத்துலேயே வந்து போர் வெடிக்கலாம்,
ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமே போர் வெடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது. ஸோ இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன யாருக்கும் என்னென்ன பிரச்சனை, அதனால் என்ன மாதிரி இது தராங்க, என்ன மாதிரி ஏவுகணைகள் ஆயுதங்கள் சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க என்னென்னா பேட்ரியட் ஏவுகணைகள், அதுக்கு தேவையான தளவாடங்களை வழங்கப்பட உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 730 பேட்ரியட் ஏவுகணைகள். சரிங்களா? ஓகே. ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கி இருந்த முக்கியமான நியூஸஸ். நாளைக்கு சந்திக்கலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.